விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்க? அவர் கட்சியில ஒரு பொறுப்பாளர் ஒரு பேட்டி கொடுத்தாரு. கூட்டணி நிலைப்பாடுங்கும் போது விஜயை முதல்வராக ஏற்றுக்கொண்டால் நாங்கள் கூட்டணி பற்றி யோசிப்போம் சொன்னாங்க. வரவங்க விஜய் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த கவலை இல்லையே. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வரா வரணும்னு சொல்றாதோ, திரு எடப்பாடி அவர்கள் முதல்வரா வரணும்னு சொல்றதோ, அதே மாதிரி அவங்க விஜய் அவர்கள் முதல்வர் வரணும்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட முதல்வர் வேட்பாளர் கிடையாது. இன்னொன்னு வேட்பாளரே கிடையாது அவங்கள்ட்ட. ரொம்ப குறைவு தான். அத வச்சுட்டு அவங்க அந்த கூட்டணி கூட போயிரலாம். கூட்டணி கூட போயிரலாம். சோ இது எல்லா இடங்களிலும் பண்றது. இது வந்து முக்கியமா பாத்தீங்கன்னாக்க காங்கிரஸ்ல அதிகமாவே தென்படும். இந்த கோஷ்டி பூசல் என்பதும், இந்த கோஷ்டி வர்றதும் காங்கிரஸ்ல ரொம்ப அதிகம். இவங்க ஆனா வெளியில சொல்லாம, அத அப்படியே அமுக்கமா வச்சுக்கிட்டு, எதிர்க்கட்சிகள பத்தி மட்டும் டெய்லி விமர்சனம் பண்ணுவாங்க. இன்னொன்னு நீங்க பார்க்கணும், விசிகால வந்து தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் கேட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு கூடுதல் வேணும், எங்களுக்கு பொறுப்பு வேணும், கூட்டணி ஆட்சி வேணும். திருமாவர்களே சொன்னார் ஒரு மேடையில, 234 தொகுதியும் நாங்க போய் பேசணும். நாங்க உங்களுக்காக உழைக்கிறோம். ஆனா ஆட்சியில பங்கு தரமாட்டீங்க. அப்படின்னு சொன்னவர் தான் இன்னைக்கு வேற மாதிரி பேசுறாரு. ஆனா அன்றைக்கு ஒரு நிலைப்பாடு இருந்தது. நாங்க தெரு தெருவா போய் பிரச்சாரம் பண்ணுவோம். உங்களுக்கு நாங்க வந்து ஆட்சியில பங்கு கேட்டா உங்களுக்கு முடியாதா?